வணக்கம். எடப்பாடி பழனிசாமி நேற்று அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டாரோட நல்ல ஒரு நடிப்பு, பயங்கரமான ஒரு நடிப்பு போட்டு நான் தான் என் உண்மையான நடிகர் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா, ராசா சும்மா இல்லாமல் வாயை விட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மா இறந்து போன அவங்க அம்மாவை பற்றி பேசினார். அதை வச்சு சென்டிமெண்ட்டாக அப்படியே அட்டாக் பண்ணி அப்படியே அந்த மக்கள்கிட்ட ஒரு இதை பண்ணார், ஒரு பரிதாபத்தை உருவாக்குனார். அந்த பரிதாபம் தான் பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்டில் அவருக்கு லிஃப்ட் பண்ணி கொடுத்துச்சு, எதிர்கட்சி தலைவராக உட்கார முடிஞ்சது. அதுக்கு காரணம் அந்த சென்டிமெண்ட்டான பேச்சு. அதே சென்டிமெண்ட்டை அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி இப்போ என்ன செஞ்சிட்டாரு, அதிமுக பொதுச் செயலாளர் பதவி, கட்சியோட மிக முக்கியமான பதவி, கட்சியை தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். யார்? எடப்பாடி பழனிசாமி தொகுதி மக்கள் தான் காரணம் அப்படிங்கிறாரு. மீதி மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மீதி மக்கள்லாம் காரணமே கிடையாதா? மீதி மாவட்ட செயலர்களோ மீதி பொதுக்குழு உறுப்பினர்களோ யாருமே காரணம் கிடையாதா? எல்லாமே காரணம் தான். ஆனால் எடப்பாடி தொகுதி மக்கள் மட்டுமே பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு மிக முக்கியமான காரணமா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அப்படிங்கிற உரிய பதவியை, மிக முக்கியமான பதவியில் நான் உட்கார வச்சது யார்? நீங்கள் தான் அப்படின்னாரு. அவங்க எம்எல்ஏ தான் ஆக்குனாங்க, முதலமைச்சர் ஆக்குனது சசிகலா. இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா? மக்கள் மத்தியில் ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதோ ஒன்று பேசணும், மக்களை ஏமாற்றணும், அதை சென்டிமெண்ட்டாக பேசணும். அடுத்து ஒரு பிறவி இருந்தால் நான் உங்கள் வீட்டில் பிள்ளையாக பிறப்பேன், தயவுசெய்து அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு அந்த மக்களோட மைண்ட் வைஸ் இருந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் அண்ணனுங்களுக்கு தம்பிகளுக்கு உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் உருவாக்குனாலும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்செல்லாம் பேசினார் நேற்று. மனிதனுடைய இறப்புக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அவன் செய்த சேவை மட்டுமே நிற்கும் அப்படின்னாரு. இவர் என்ன சேவை யாருக்கு பண்ணியிருக்கிறாரு? இவர் இவருடைய சம்பந்திக்கு பண்ணியிருக்காரு, மகனுக்கு பண்ணியிருக்கிறாரு, இவர் குடும்பத்துக்கு பண்ணியிருக்கிறாரு, மச்சினனுக்கு பண்ணியிருக்கிறாரு. கட்சியவே குடும்ப கட்டுப்பாட்டில் கொண்டு வச்சுட்டார். குடும்பத்தோட கண்ட்ரோலில் அப்படிதான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமினால இண்டிவிஜுவலாக எந்த முடிவுமே எடுக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை திமுகவோட ஒரு தொடர்பில் இருக்கிறார். இந்த அளவுக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. இந்த எடப்பாடி தொகுதி தான் இந்த மக்களோட காலை தொட்டு நான் வணங்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. மறுபிறவி எடுத்தால் எடப்பாடி தொகுதியிலே ஒரு குடும்பத்தில் நான் ஏதாவது ஒரு குடும்பத்தில் நான் பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி கலங்கிட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா, இந்த சீனை எத்தனையோ தடவை பார்த்தாச்சையா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பேசுவார். இதெல்லாம் நம்ம நம்பணும். அதே தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ பணப்பட்டுவாடா அதிக அளவில் நடக்குது. ரொம்ப அசால்ட்டாக காசு கொடுக்குறாங்க. தேர்தல் பறக்கும் படை அப்படிங்கிறாங்க, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறாங்க. எங்கெங்கேயோ பணத்தை எங்கனையோ பிடிக்கிறாங்க. ரொம்ப அசால்ட்டாக இத்தனை ஓட்டா இந்த பிடி காசு அப்படின்னு சொல்லி அதிமுகவும் சரி திமுகவும் சரி கொடுக்குறாங்க. திமுக ஒரு படி மேலே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா பகுதியிலையும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ அண்ணாமலை வானதி சீனிவாசனுக்காக கோவை வடக்கில் இறங்கி வேலை பார்க்குறாரு. ஸ்கூல் ரயிலில் கூட்டிகிட்டு போய் சுற்றி எல்லாம் ஓட்டு சேகரிக்கிறாரு. இன்றைக்கி கடைசி இல்லை, நீ சாயந்தரம் 6 மணிக்கோட தேர்தல் பிரச்சாரம்லாம் முடிஞ்சிரும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக இது பண்ணுறாரு. அது குறிப்பாக செந்தில் பாலாஜி கோவையில் எந்த சூழ்நிலையிலும் அவர் கட்டுப்பாட்டில் திமுக வெற்றி பெறவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அவரும் கோவையில் பயங்கரமான ஒரு பிரச்சாரத்தெல்லாம் கையில் எடுத்து பண்ணுறாரு. இன்றைக்கி வானதி சீனிவாசனுக்காக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. வானதி சீனிவாசனுக்காக ஓட்டு கேட்குற இடத்துல வானதி சீனிவாசன்லாம் என்ன பேசுகிறாங்க? திமுகவில் சில தொகுதியில் 2500 ரூபாயெல்லாம் கொடுக்குறாங்க. செந்தில் பாலாஜிலாம் அவருடைய தெற்கு தொகுதியில் 5000 கொடுக்குறாரு. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு. நான் அப்படிலாம் ஓட்டு கொடுத்து காசு கொடுத்து இவங்க ஓட்டு வாங்கணுமா? இவங்க இந்த காசை எப்படி கொடுக்குறாங்க? உங்கள்கிட்டருந்து பிடுங்குறாங்க, போதை கலாச்சாரத்தில் பிடுங்குறாங்க. அந்த பணம் தான் உங்களுக்கு திரும்பவும் வருது. டாஸ்மார்க்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க, அந்த பணத்தை தான் கொடுக்குறாங்க. இவங்க பணம் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கணும். பணம் கொடுக்குறதுக்கு இவங்களுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. மக்களுக்கு நாங்கள் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வானதி சீனிவாசன் நல்லது என்ன பண்ணாங்க? கோவை வடக்கில் இப்போ தானே நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கோவை தெற்கில் இவங்க நின்றாங்கல்ல, அவங்க ஜெயிச்சாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க? அந்த தொகுதி மக்களுக்கு ஒன்றுமே பண்ணாமல் இவங்க திரும்பவும் அதே தொகுதியில் நின்றோம்னா நம்ம தோத்துறோன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இங்கே செந்தில் பாலாஜி இவ்வளோ காசு கொடுக்குறாரு, அவ்வளோ காசு கொடுக்குறாரு, அதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடாதீங்க, நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா. ஏதோ அவங்க கொள்ளையடிக்கிறாங்க, டாஸ்மார்க்கில் கொள்ளையடிக்கிறாங்க, மணலில் கொள்ளையடிக்கிறாங்க, அடிச்சுட்டு போகிறாங்க. அடித்த பணத்தில் கொடுக்கட்டும். நீங்கள் அடித்த பணத்தில் எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்களே அப்படிங்கிற கோபம் எல்லாத்துக்குமே வரும்ல. அந்த கோபம் தான். அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? நீங்கள் பணம் கொடுங்க, ஏதாவது கொடுங்க. மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தினது யார்? பணம் கொடுத்த கலாச்சாரத்தை பழக்கப்படுத்தியாச்சு. ஓட்டுக்கு காசுங்கிறத பழக்கப்படுத்தி யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் வந்துட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குறாங்க.
எதிர்பார்க்கும் போதே நீங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவங்க நினைப்பாங்கல்ல. காசு வாங்கிட்டோம். மக்களோட இது வந்து என்னென்னா, தமிழ்நாட்டு மக்களோட கலாச்சாரம் என்னென்னா, யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. அதுதான் அவங்களுடைய மனநிலையே. அது விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. விஜயெல்லாம் போய் கும்பல் கும்பலாக பார்ப்பாங்க, செல்வாக்காக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்ருவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பசங்க வேணால் ஓட்டு இருக்க பசங்களுக்கு திமுக தரப்பில் காசு கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கிட்டு கூட அவங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறதுக்கு கூட சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வானதி சீனிவாசன் பேசிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் காவல் நிலையத்தை ஏன் பூட்டினாங்க? திமுகவோட அராஜகத்தினால தான் பூட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. வன்முறை அரசியலை கையில் எடுக்கிறது திமுக தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசியிருக்கிறாரு. எல்லாமே 23ஆம் தேதி தெரிஞ்சிடும். மக்கள் வந்து திமுக மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னே தெரியல. எப்படி வந்து நீங்கள் வந்து கோவையில் வந்து அதுவும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு கேட்குறீங்க? உங்களை மாநில தலைவர்லேருந்து தூக்கணும்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அதை பாஜகவோட தொண்டர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது வானதி சீனிவாசன். அந்த வானதி சீனிவாசனை வண்டியில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் ஓட்டு கேட்டு போகிறீங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருப்பாங்க. வானதி சீனிவாசனுக்கு நீங்கள் ஓட்டு கேட்குறது பாஜக சொன்னால் ஒரு கடமை, தலைமை உத்தரவிடுது. நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லுது. பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பேசலாம், சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம். வானதி சீனிவாசன் அக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம். கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? இதுக்கு முன்னாடி உங்களை எப்படிலாம் பழி வாங்கினாங்க? யாரெல்லாம் பழி வாங்கினாங்க? அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு கேட்குற அளவுக்கு நீங்கள் வந்து பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு நாங்கள் பெருந்தன்மையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ஆதரவாளர்லாம் யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு யோசனைகளில் போகுது. அந்த அளவுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து செந்தில் பாலாஜியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. செந்தில் பாலாஜி வந்து சம்பாதிக்கிற தவறான வழிகளில் சம்பாதிக்கிற காசுகளை கொண்டாந்து இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் வந்து வானதி சீனிவாசனும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. 5000லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இவங்க அதிமுக சார்பாக லீமா ரோஸை கொண்டாந்து இறக்கி விட்ருக்காங்கல்ல திருச்சியில் லால்குடியில், அவங்க வந்து 25,000 ரூபா ஓட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5,000 ரூபா பணத்தை கையில் கொடுக்குறாங்க. டோக்கன் 20,000 ரூபா டோக்கனை கொடுக்குறாங்க. தேர்தல் முடிஞ்சு அவங்க ஜெயித்த பிறகு அந்த டோக்கனை கொடுத்து பணத்தை வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. 5,000 ரூபா ஓட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதை தாண்டி நீங்கள் தேர்தலில் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா 20,000 ரூபா உங்களுக்கு ரெடி கேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 300-400 கோடி ரூபாயை வந்து களத்தில் இறக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எப்படியாவது ஜெயிக்கணும். 300 கோடி 400 கோடி பணத்தை செலவு பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அந்த பணத்தை எப்படி ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இருந்து அவங்களால ஆதாயம் பெற முடியும்? எப்படியாவது அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே அதிகமாக வந்து வேட்பாளர்களுக்கு காசு கொடுத்தது லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 25,000 ரூபா ஒரு ஓட்டுக்கு அப்படின்னா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. மக்களை கொண்டு போய் ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருந்துச்சுனாலே 1,00,000 ரூபா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. லீமா ரோஸ் மாதிரி வேட்பாளரை நிறுத்துப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி எல்லா தொகுதியிலையும் கேட்குற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் லீமா ரோஸ் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5,000 ரூபா கையில் கொடுத்துட்றாங்க. டோக்கனுக்கு 20,000 ரூபா டோக்கனுக்கு கையில் கொடுத்துட்றாங்க. என்ன நடக்குது நாட்டில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை குறை சொல்ல முடியாது. பணம் இருக்கிற அதிமுகவும் காசு தராங்க, திமுகவும் காசு தராங்க. நடுவில் தாவேக்கா தான் காசு தரல. தாவேக்கா ஒரு நியாயமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவங்க வந்து பார்ப்பாங்க. இந்த தேர்தலில் பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் வந்து காசு இறக்குனா தான்யா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து உள்ளாட்சி தேர்தல் இந்த மாதிரி தேர்தலில் கூட அவங்க அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரிஜினலாக காசு உள்ள பார்ட்டி தான். விஜயும் காசு உள்ள பார்ட்டி தான். எல்லாமே வந்து தொழிலதிபர்களுக்கு கிறிஸ்டியானிட்டி அது மாதிரி ஒரு இதில் எல்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுவாங்க விஜய்க்கும். அது வந்து உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அது ஒரு நிறையா பணத்தை இறக்கி அவங்களும் விளையாண்டு ஜெயிச்சு மாநகராட்சிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அரசியலில் இந்த ட்ரெண்டு தான் ஓடிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எடப்பாடியோட ட்ராமா, 2வது வானதி சீனிவாசனுக்காக அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது நாடு எங்கேயோ போயிட்டுருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.